அடுத்தடுத்து பல அமைச்சர்கள் இப்போது சிக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள். அத்தோடு அதே அமைச்சர்கள் இப்போது குடும்பத்தோடு சிறைக்கு செல்ல வேண்டிய நிலையும் ஏற்பட்டிருக்கின்றது என்பதுதான் மிக முக்கியமான விடயமாக மாறி இருக்கின்ற போது கெஹேலிய ரம்புக்வெலையுடைய குடும்பமே இப்போது சிறையிலே அடைக்கப்பட்டிருக்கின்றது. மஹிந்த ராஜபக்ச, கோட்டாபய ராஜபக்ச, ரணில் விக்ரமசிங்க காலத்து மிக முக்கியமான அமைச்சராக இருக்கின்ற போது அவர் செய்த மோசடிகள், அந்த மோசடியால் கிடைத்த சொத்துக்கள் தொடர்பாக இப்போது விசாரணைகளை ஆரம்பித்திருக்கின்ற போதுதான் அவருடைய மனைவி, 2 மகள்கள், மகன் என எல்லோருமே சிக்கி இருக்கின்றார்கள். இப்போது சிறைக்கு அனுப்பப்பட்டிருக்கின்றார்கள். அதோடு அரசியல் பின்புலத்தையும் ரணில் விக்ரமசிங்கவுடைய கட்சியினுடைய பெயரையும் வைத்துக் கொண்டு மிகப்பெரிய ஆட்டங்களை ஆடி வந்த ஒரு நரம்பியல் மருத்துவர், பெண் மருத்துவர் ஒருவர் இப்போது சிக்கி இருக்கின்றார். எதிர்வருகின்ற 24ஆம் தேதி வரையிலே அவரை சிறையிலே அடைக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே இப்போது உத்தரவிடப்பட்டிருக்கின்றது. இந்த விடயங்கள் பற்றி தான் இந்த தொகுப்பினூடாக முழுமையாக பேச போகின்றோம். அன்புறவுகளில் எல்லோருக்குமே வணக்கம். இந்த கெஹேலிய ரம்புக்வெல விடயம் தான் இப்போது தீவிர பேசுபொருளாக மாறி இருக்கின்றது. ஏன், எதற்காக என்று பார்க்கின்ற போது மஹிந்த ராஜபக்ச காலத்திலே மிக முக்கியமான அமைச்சர், கோட்டாபய ராஜபக்ச காலத்திலே மிக முக்கியமான அமைச்சர், ரணில் விக்ரமசிங்க காலத்திலும் மிக முக்கியமான அமைச்சராக இருந்தவர் தான் இந்த கெஹேலிய ரம்புக்வெல. அதிலும் இவருக்கு எதிராக பலதரப்பட்ட வழக்குகள் இருக்கின்றது. அவர் 2 மாதங்கள் வரையிலே சிறையிலே அடைக்கப்பட்டு சில நாட்களுக்கு முன்னர் தான் விடுவிக்கப்பட்டிருந்தார் இந்த கெஹேலிய ரம்புக்வெல. அப்படி இருக்கின்ற போதுதான் மீண்டும் நேற்றைய தினம் அதிரடியாக குடும்பத்தோடு கைது செய்யப்பட்டு இப்போது பிணை வழங்கப்பட்டிருந்தது. இருந்தாலும் பிணை உத்தரவுகளை அவர் நிறைவேற்றாதன் காரணமாக மீண்டும் அவர் சிறையிலே அடைக்கப்பட்டிருக்கின்றார். ஏன், எதற்காக இந்த கெஹேலிய ரம்புக்வெல தொடர்ச்சியாகவே சிறையிலே அடைக்கப்படுகின்றார் என்ற ஒரு கேள்வி பலராலும் எழுப்பப்படலாம். ஏனென்று பார்க்கின்ற போது இதற்கு முன்னர் சுகாதார அமைச்சராக கெஹேலிய ரம்புக்வெல இருந்திருக்கின்றார். இந்த சுகாதார அமைச்சராக இருந்த காலகட்டங்களிலே தரம் குறைந்த மருந்துகளை இறக்குமதி செய்தாராம். இந்த தரம் குறைந்த மருந்துகளை இறக்குமதி செய்ததன் காரணமாக நாட்டிலே மிக பெரும் ஆபத்து ஏற்பட்டிருக்கின்றது. எனவே இந்த வேலைக்கு அமைச்சரவை எப்படி அனுமதி கொடுத்தது என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. அதோடு முன்னாள் ஜனாதிபதியான ரணில் விக்ரமசிங்கவிடம் கூட சிஐடி, குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவினர் இது சார்ந்த விசாரணைகளை மேற்கொண்டிருந்தார்கள். அதோடு இப்போதும் அந்த விடயம் வழக்கிலே இருக்கின்ற போதுதான் இன்னும் ஒரு வழக்கிலே சிக்கியிருந்தார் இந்த கெஹேலிய ரம்புக்வெல. குறிப்பாக மஹிந்த காலத்திலே அமைச்சராக இருந்த போது தன்னுடைய அமைச்சு பொறுப்புகளுக்காக 15 பேரை வேலைக்கு எடுத்திருக்கின்றாராம். குறிப்பாக அது அவர்களை அரச வேலைக்கு எடுத்திருக்கின்றார். குறிப்பாக தன்னுடைய வேலைக்கு எடுத்தவர்களாம் அவருடைய உறவினர்கள். ஆனால் அவர்கள் எந்த வேலையும் அங்கே செய்யவில்லை. ஆனாலும் அவர்கள் வீட்டிலே இருந்தாலும் சம்பளம் சென்று கொண்டிருந்திருக்கின்றது. சம்பளம் சென்றது மாத்திரமில்லாமல் அவர்கள் பகுதி நேர, அதாவது மேலதிக நேர வேலைகளையும் செய்கின்றார்கள் என்று மேலதிக வேலைகளுக்கான சம்பளமும் அவர்களுக்கு பெறப்பட்டிருக்கிறது. அதாவது தன்னுடைய அமைச்சிலே அவர்கள் மேலதிக நேர வேலைகளையும் செய்கின்றார்கள், வேலையும் செய்து வருகின்றார்கள் என்று சம்பளம் பெறப்பட்டு மிக பெரும் பணம் அங்கே சென்றிருக்கின்றது. ஆனால் அப்படி சென்ற பணத்தை எல்லாம் பிரத்யேகமான வங்கி கணக்கிலே கெஹேலிய ரம்புக்வெலவும் அவருடைய மகனும் சேர்ந்து அதனை பிரத்யேக வங்கி கணக்கிலே இட்டிருக்கிறார். அந்த வங்கி கணக்கிலே இட்ட பின்னர் அந்த பணம் எங்கே சென்றது? கட்சிக்காகவும் கட்சி அலுவல்களுக்காகவும் சென்றது என்ற அடிப்படையில் இப்போது அரச பணத்தை வீணடித்ததற்காக மிகப்பெரிய ஒரு வழக்கு அவர் மீது பாய்ந்திருந்தது. இதிலே கெஹேலிய ரம்புக்வெலவும் அவருடைய மகனும் கைது செய்யப்பட்டு சிறையிலே அடைக்கப்பட்ட விடயம் எல்லாம் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விடயம் தான். அப்படி இருக்கின்ற போதுதான் இப்போது மீண்டும் சிக்கலிலே சிக்கி இருக்கின்றார் கெஹேலிய ரம்புக்வெல. அதாவது 97.35 மில்லியன் ரூபாய்கள் மோசடியான முறையிலே பணம் சேர்க்கப்பட்டிருக்கின்றது. அது மாத்திரமல்லாமல் 135 மில்லியன் ரூபாய்கள் மோசடியான முறையிலே பணம் அவர்கள் கைப்பற்றி இருக்கின்றார்கள். இது சார்ந்த விசாரணைக்காகத்தான் நேற்றைய தினம் கெஹேலிய ரம்புக்வெல மற்றும் அவருடைய மனைவி மற்றும் 2வது மகள் ஆகியோர் இந்த லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவுக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். அப்படி அழைக்கப்பட்டிருந்தவர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார்கள். இன்றைய தினம் அவர்களுக்கு பிணை வழங்கப்பட்டிருந்தது. எனவே பிணை வழங்கப்பட்டிருந்தாலும் கெஹேலிய ரம்புக்வெலவுடைய இன்னும் ஒரு மகளாக இருக்கின்ற அமலி ரம்புக்வெல மற்றும் அவருடைய கணவரும் இன்றைய தினம் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். கைது செய்யப்பட்ட பின்னர் அவர்களுக்கு பிணை வழங்கப்பட்டிருக்கின்றதான். ஏனதற்காக, எப்படி இவர்கள் கைது செய்யப்பட்டார்கள் என்று பார்க்கின்ற போது இந்த மத்திய வங்கியினுடைய நிதி உளவு பிரிவு அல்லது நிதி புலனாய்வு துறை கொடுத்த தகவலின் அடிப்படையிலே தான் இப்போது இந்த கெஹேலிய ரம்புக்வெல குடும்பம் சிக்கி இருக்கின்றது. இதுதான் மிக முக்கியமான விடயம். காரணம், மத்திய வங்கியினுடைய நிதி புலனாய்வு துறை இப்படி தகவல் கொடுப்பதாக இருந்தால் பல முன்னாள் அமைச்சர்கள், பல மிக பெரும் அரசியல் முதலைகள் எல்லாம் சிக்க போகின்றது. பணத்தை, அதாவது இந்த மோசடியான முறையிலே பணத்தை சேகரித்து வங்கிகளிலே சேர்த்து வைத்தவர்கள் எல்லாம் சிக்க போகின்றார்கள் என்பதை இந்த விடயம் சுட்டி காட்டுகின்றது. குறிப்பாக இந்த மத்திய வங்கியினுடைய நிதி
நிதி புலனாய்வுத்துறை குறிப்பிட்ட தகவலுக்கு அமைய இவர்களுடைய வங்கி கணக்குகளிலே பண வைப்புகள் அதிகமாக இருக்கின்றது அல்லது பண கொடுக்கல் வாங்கல் வைப்புகள் இருக்கின்றதன் காரணமாக இவர்களை விசாரிக்க வேண்டும் என்று அவர்கள் லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவுக்கு ஒரு முறைப்பாடு அளித்திருக்கின்றார்கள். இதற்கு அமைய விசாரணைக்கு அழைக்கப்பட்ட போதுதான் பலதரப்பட்ட உண்மைகள் வெளியே வந்திருக்கின்றது. அதுவும் கெஹேலி ரம்புக்வெலவுக்கு சொந்தமாக ஒரு இரத்தின சுரங்கம், அதாவது ஒரு இந்த இரத்தினக்கல் சுரங்கம் ஒன்று இருக்கின்றது என்ற உண்மை கூட வெளிவந்திருக்கின்றது. எனவே இந்த இரத்தினக்கல் சுரங்கத்திலே அவர் 610 மில்லியன் ரூபாய்கள் மற்றும் 120 மில்லியன் ரூபாய்கள் வரையிலே அவர் லாபம் ஈட்டி இருக்கின்றார். ஆனால் அரசுக்கு வரி செலுத்தவில்லை என்ற அடிப்படையில் இப்போது அவர் மீது குற்றம் சுமத்தப்படுகின்ற ஒன்றாக இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதோடு மோசடியான முறையிலே 97.35 மில்லியன் ரூபாய்களை மோசடியாக சேர்த்து இருக்கின்றார்கள். இது எப்படி வந்த பணம் என்ற அடிப்படையில் இப்போது விசாரிக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள். எனவே கெஹேலி ரம்புக்வெல இப்போது முழுவதுமே சிக்கி இருக்கின்றார், குடும்பத்தோடு சிக்கி இருக்கின்றார் என்பதுதான் மிக மிக முக்கியமான விடயமாக மாறி இருக்கின்றது. அப்படி இருக்கின்ற போதுதான் இப்போது மீண்டும், அதாவது ஒரு கட்சியினுடைய பெயரை வைத்துக் கொண்டும் ரணில் விக்ரமசிங்கவுடைய பெயரை வைத்துக் கொண்டும் மிக பெரும் தில்லாலங்கடி வேலைகள் செய்து வந்த ஒரு மருத்துவர் இப்போது சிக்கி இருக்கின்றார். குறிப்பாக கொழும்பு ஸ்ரீ ஜெயவர்தனபுர பொது மருத்துவமனையினுடைய நரம்பியல் நிபுணராக இருக்கின்ற இந்த மகேசி விஜயரத்ன என்று சொல்லப்படுகின்ற மருத்துவர் சிக்கி இருக்கின்றார். இவர் யார் என்று பார்க்கின்ற போது ஐக்கிய தேசிய கட்சியினுடைய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற சூரசிங்க விஜயரத்ன என்று சொல்லப்படுகின்ற முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருடைய மகள் தான் இந்த மகேசி விஜயரத்ன. இவர் ஸ்ரீ ஜெயவர்தனபுர பொது மருத்துவமனையுடைய நரம்பியல் நிபுணர் மருத்துவராக, அறுவை சிகிச்சை மருத்துவராக இருப்பது மாத்திரமல்லாமல் இவர் தனக்கென்று பிரத்யேகமான ஒரு தனியார் மருத்துவமனை ஒன்றையும் வைத்திருக்கின்றார். அந்த மருத்துவமனையிலே பல முகாமையாளர்கள், அந்த மருத்துவமனை ஒரு தனியார் நிறுவனமாகவே இயங்கிக் கொண்டிருக்கிறது, தனியார் மருத்துவமனையாகவே இயங்கிக் கொண்டிருக்கிறதா. அப்படி இருக்கின்ற போது இந்த பெண்ணிடம் இந்த ஸ்ரீ ஜெயவர்தனபுர பொது மருத்துவமனைக்கு நரம்பியல் சார்ந்த அறுவை சிகிச்சைகளுக்காகவும் நரம்பியல் சார்ந்த சிகிச்சைகளுக்காக வருகின்றவர்களுக்கு அங்கே சிகிச்சை அளிக்கப்படுகின்ற போது மருந்துகள் அங்கே இருக்கின்றது. அந்த மருந்துகளை அவர்களுக்கு கொடுக்காமல் மருந்து இல்லை என்று சொல்லி அதனை வெளியே வாங்கி வாருங்கள், தனியார் மருத்துவமனையிலே வாங்கி வாருங்கள் என்று அனுப்பி விடுவாராம். அப்படி வாங்குவதற்கு சென்றால் அந்த இடம் இவர்கள், அதாவது இந்த மகேசி விஜயரத்ன சொல்லப்படுகின்ற அந்த மருத்துவருக்கு சொந்தமான தனியார் மருத்துவமனை. எனவே அங்கே சென்று பொருட்களை வாங்குகின்ற போது, நரம்பு சார்ந்த அறுவை சிகிச்சைகளுக்கான பொருட்களை வாங்குகின்ற போது 17,000 ரூபாய் பொருட்களை 1,20,000 ரூபாய்க்கு கொடுக்கப்படுகின்றது. 46,500 ரூபாய் பொருட்களை 2,50,000 ரூபாய்க்கு அங்கே அந்த தனியார் மருத்துவமனையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறதாம். எனவே இப்படி அனுப்பப்பட்டவர்கள் கிட்டத்தட்ட 300 பேர் வரையிலே இருக்கின்றார்களாம். இந்த 300 பேரிடமும் நடத்தப்பட்டவர், அதாவது 300 பேரிலே பலர் உயிரிழந்து விட்டார்கள். அதில் 77 பேரிடம் வாக்குமூலம் பெற்றிருக்கின்றார்களாம். இந்த 77 பேரிடம் வாக்குமூலம் பெற்றதற்கமைய மருந்துகள் பொது மருத்துவமனையிலே இருந்த போதிலும் அந்த மருந்துகள் இல்லை என்று மறைத்து அதனை வெளியே வாங்கி வாருங்கள் என்று அனுப்பி இருக்கின்றாராம். இப்படி அனுப்பியதன் காரணமாக கிட்டத்தட்ட 300 மில்லியன்கள் வரையிலே, எல்லாரையும் சேர்க்கின்ற போது 300 மில்லியன்கள் வரையிலே மோசடி இடம்பெற்றிருக்கின்றது. அதுவும் அதிக விலைக்கு மருந்துகள் விற்கப்பட்டிருக்கின்றது என்ற உண்மை வெளிவந்திருக்கிறது. எனவே இந்த கட்சியினுடைய பெயரை வைத்துக் கொள்ளும் அரசியலை பின்புலகமாக கொண்டு இவர் பலதரப்பட்ட வேலைகளை செய்து வந்திருக்கின்றார் என்ற அடிப்படையிலே தான் இப்போது இவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். கைது செய்யப்பட்ட இவர், ஓரிரு நாட்களுக்கு முன்னர் கைது செய்யப்பட்ட இவர் இப்போது எதிர்வருகின்ற 24ஆம் தேதி வரையிலே விளக்கமறியலிலே வைக்கப்பட்டிருக்கின்றார். இவர் உட்பட இவருக்கு சொந்தமாக இருந்த அந்த தனியார் மருத்துவமனையினுடைய மிக முக்கியமான பொறுப்புகளில் இருந்த இருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். எனவே அவர்களும் உடந்தை இதற்கு என்ற அடிப்படையில். எனவே இவை எல்லாம் எப்படி வெளிவந்தது என்று பார்க்கின்ற போது தென்னிலங்கையில் இருக்கின்ற ஒரு நபர், குறிப்பாக இதனால் பாதிக்கப்பட்ட ஒரு நபர் சமூக வலைத்தள பதிவு ஒன்றை இட்டிருக்கின்றார். இந்த சமூக வலைத்தள பதிவை மோப்பம் முடித்த இந்த குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவினர் இப்போது இவரை ஏனையவர்களிடம் வாக்குமூலம் பெற்று இவரை இப்போது கைது செய்திருக்கின்றார்கள். குறிப்பாக குறைந்த விலைக்கு 17,000 ரூபாய்க்கு வாங்க வேண்டியதை 1,20,000 ரூபாய் என்றால் மிக பெரும் ஒரு லாபத்தை ஈட்டியிருப்பார்கள். அதோடு இப்படி 300 பேரிடம் நடந்திருக்கின்றது. அதிலும் 77 பேர் வாக்குமூலம் கொடுத்திருக்கின்றார்கள் என்ற உண்மையும் வெளிவந்திருக்கிறது. எனவே மிக முக்கியமான ஊழல்கள், மிக முக்கியமான மோசடிகள் இப்போது சிக்க ஆரம்பித்திருக்கின்றது. எனவே கெஹேலி ரம்புக்வெல போன்று இன்னும் பலர் வரிசையிலே இருக்கின்றார்கள் என்பதுதான் உண்மை. ஒவ்வொரு வங்கிகளாக இப்போது மோப்பம் பிடிக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள் லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு. எனவே இப்போது குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு மற்றும் லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவானது இப்போது தீவிர நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றார்கள்.
யார் யார் மீது குற்றம் இருக்கின்றதோ, யார் யார் மோசடிகளை செய்திருக்கின்றார்களோ அவர்களை பிடித்து சிறையடைக்கின்ற வேலைகளை இப்போது தீவிரமாக செய்து வருகின்றார்கள். மிக விரைவிலே இன்னும் பலர் சிக்கலாம். விமல் வீரவம்சவுக்கான வலை வீசப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. பொறுத்திருந்து பார்ப்போம் அவர் சிக்குவாரா என்பதை. இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறது. அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தமிழன் எனது யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள். எல்லோருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இந்த காணொலிக்கு நீங்களும் புதுசா வந்திருந்தால் நீங்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இந்த காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடனும் பகிர்ந்து கொண்டீங்கன்றால் எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொலிகளை செய்வதற்கு. இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம். உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் ஈழன். வணக்கம்.